ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட். இதில் வந்து கம்மியான டைமில் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ண தெரிஞ்சால் போதும், நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களோட வந்து நேமையும் குவாலிஃபிகேஷனும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி ஒரு பெரும் படையை எடுப்பாலோ அல்லது ஒரு பெரிய போரினாலோ தொடங்கல. மாறாக வணிகத்தின் நுட்பமான மற்றும் நிலையான விரிவாக்கத்தின் மூலம் தான் தொடங்கியது. 17ஆம் நூற்றாண்டின் முக்குதியில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்திய கரையோரங்களுக்கு வந்தது. ஆரம்பத்தில் மசாலா பொருட்கள், பருத்தி மற்றும் பட்டு போன்ற மதிப்புமிக்க பொருட்களை வர்த்தகம் செய்யவே அவர்கள் வந்தர். முக்கிய கடலோர நகரங்களில் வர்த்தக மையங்களை நிறுவி உள்ளூர் ஆட்சியாளர்கள் மற்றும் இளவரசர்களுடன் மெதுவா தங்கள் செல்வாக்கை வளர்த்துக் கொண்டனர். பல தசாப்தங்களா அவர்களின் இருப்பு முதன்மையா பொருளாதார ரீதியாக இருந்தது. இது பரந்த மற்றும் சிக்கலான துணை கண்டத்தின் ஒரு சிறிய பகுதியாயிருந்தது. இருப்பினும் 18ஆம் நூற்றாண்டில முகலாய பேரரசின் சக்தி குறைய தொடங்கிய போது கம்பெனி தனது வணிக நலங்களை அரசியல் ஆதிக்கமாக மாற்ற ஒரு வாய்ப்பை கண்டு. இந்த மாற்றம் அடுத்த 200 ஆண்டுகளுக்கு இந்திய வரலாற்றின் போக்க மாற்றியமைத்தது. வர்த்தகத்தில் இருந்து ஆட்சியாளர்களா மாறிய இந்த மாற்றம் மூலோபாய ரீதியாகவும் பெரும்பாலும் இறுக்கமற்றதாகவும் இருந்தது. இந்திய ராஜ்யங்களுக்கு இடையிலான உள் போட்டி சண்டைகளை கம்பெனி பயன்படுத்தி கொண்டது. நிலம் மற்றும் அரசியல் அதிகாரத்துக்கு ஹீடா ஒரு தரப்புக்கு இராணுவ ஆதரவை வழங்கியது. 1757 நடந்த பிலாசி போர் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக கருதப்படுது. இது வளமான வங்காள் மாகாணத்தின் மீது கம்பெனியின் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தியது, மேலும் அதன் பிரதேச சாம்ராஜ்யத்துக்கு அடிச்சலமிட்டு. இந்த சக்தி வாய்ந்த தளத்திலிருந்து பிரிட்டிஷ் ஒப்பந்தங்கள், இணைப்புகள் மற்றும் நேரி இராணுவ வெற்றி ஆகியவற்றின் கலவையை பயன்படுத்தி துணை கண்டம் முழுவதும் தங்கள் பிடியை நீடித்தனர். ஒரு வணிக முயற்சியாக தொடங்கியது இப்போது ஒரு முழுமையான காலனித்துவ நிர்வாகமாக வளர்ந்தது. இது பிரிட்டனின் தொழில்துறை புரட்சிக்கு எரிபொருளாக இந்தியாவின் செல்வம் மற்றும் வளங்களை முறையாக உறிஞ்சியது. பிரிட்டிஷ் ராஜ் என அவர்களின் ஆட்சி அறியப்பட்டது. இது இந்திய சமூகத்தில குறிப்பிட்ட மாற்றங்களை கொண்டு வந்தது. நிர்வாகம், சட்டம் மற்றும் கல்விக்கான புதிய அமைப்புகளை அறிமுகப்படுத்தியது. அவர்கள் ரயில்வே, தந்தி இணைப்புகள் மற்றும் கால்வாய்களை கட்டினார்கள். இந்த உள்கட்டமைப்பு பிரிட்டிஷ் வணிக மற்றும் இராணுவ தேவைகளுக்கு சேவை செய்ய நோக்கமாயிருந்தாலும் இது பரந்த நாட்டின் வெவ்வேறு பகுதிகளை முன் எப்போதும் இல்லாத வகையில் இணைத்தது. இருப்பினும் இந்த வறட்சிகள் பெரும் விலையில் வந்த இந்திய தொழில்கள், குறிப்பா ஜவுளி தொழில்கள், பிரிட்டிஷ் பொருட்களுக்கான போட்டியை நீக்க முறையா அளிக்கப்பட்டன. விவசாயத்துறை ஏற்றுமதிக்கான பணப்பயிர்களுக்கு முன்னுரிமை அளிக்க மறுசீரமைக்கப்பட்டது. இது பெரும்பாலும் மில்லியன் கணக்கான உயிர்களை கொன்ற பேரழிவுகரமான பஞ்சங்களுக்கு வழிவகுத்தது. மேலும் கிராமப்புற மக்களை நிரந்தர வறுமை மற்றும் துயரத்தில் ஆழ்த்தியது. இந்த வெளிநாட்டு ஆதிக்கத்துக்கு எதிரான வளர்ந்து வந்த கோபத்தின் உச்சக்கட்டம் 1857 நடந்த பெரும் எழுச்சியில வெடித்தது. இதே பிரிட்டிஷ் சிப்பாய் கலகம் என்று குறிப்பிட்டனர். ஆனால் பல இந்தியர்கள் முதல் சுதந்திர போர் என நினைவூறுகிறார்கள். இந்த கிளர்ச்சி இறுதியில் கொடூரமான சக்தியால் ஒடுக்கப்பட்டாலும் இது கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் முடிவையும் பிரிட்டிஷ் முடியாட்சியின் நேரி ஆட்சியின் தொடக்கத்தையும் குறித்தது. விக்டோரியா மகாராணி இந்தியாவின் பேரரசியாக அறிவிக்கப்பட்டார். மேலும் காலனித்துவ நிர்வாகம் முறைப்படுத்தப்பட்டு துணைக்கண்டத்தின் மீது அதன் பிடியை இருக்கியது. இருப்பினும் இந்த நிகழ்வு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய உணர்வின் விதைகளையும் விதைத்தது. இது ஒரு பொதுவான அடிமைத்தன உணர்வு. இது அடுத்த தசாப்தங்கள சுதந்திரத்துக்கான சக்தி வாய்ந்த மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட இயக்கத்தை தூண்டும். 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் போது
ஒரு புதிய தலைமுறை இந்திய தலைவர்கள் தோன்றினர். மேற்கத்திய சிந்தனையில் கல்வி கற்றிருந்தாலும் தங்கள் சொந்த கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றி இருந்தனர். அவர்கள் சுயராஜ்யம் மற்றும் தேசிய காமரத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த விருப்பத்தை வெளிப்படுத்த தொடங்கினர். இது மில்லியன் கணக்கானோரின் அபிலாஷைகளுக்கு குரல் கொடுத்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் கல்வி கற்ற இந்தியர்கள் பிரிட்டிஷ் நிர்வாகத்துடன் ஈடுபடவும் அதிக பிரதிநிதித்துவத்துக்காக வாதிடவும் ஒரு தளமாக இருந்தது. தாதாபாய் நைனோரோஜி மற்றும் கோபால் கிருஷ்ண கோகலே போன்ற ஆரம்பகால தலைவர்கள் மிதமான அணுகுமுறைகளை ஏற்றுக்கிட்டனர். அரசியமைப்பு சீர்திருத்தத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். இருப்பினும் நீதிக்கான அவர்களின் பொறுமையான வேண்டோல்கள் விரைவில் முழு தேசத்தின் கற்பனையை கவர்ந்த ஒரு உறுதியான மற்றும் பரவலான சுதந்திர இயக்கத்துக்கு அத்தியாவசிய அடித்தளத்தை அமைத்தன. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சுயராஜ்யம் அல்லது முழுமையான சுயராஜ்யத்தை விட குறைவாக எதையும் கோராத தீவிரமான குரல்கள் எழுந்தன. பால கங்காதர திலகர் போன்றவர்கள் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்ன தனது பிரபலமான பிரகடனத்தால் மக்களை மின்சாரமயமாக்கினார். அவரது அணுகுமுறை மனுக்களை போடும் அரசியலில் இருந்து வெகுஜன அநீதியிடல மற்றும் போராட்ட அரசியலுக்கு ஒரு மாற்றத்தை குறித்தது. இந்த காலகட்டத்தில் பகத்சிங் போன்ற புரட்சிகர் ஹீரோக்களும் தோன்றினர். அவரது அச்சமற்ற எதிர்ப்பு மற்றும் தேசத்தின் காரணத்திற்காக செய்த தியாகம் எண்ணற்ற இளைஞர்களை ஊக்குவித்தது. அவரது புரட்சிகர் நடவடிக்கைகள் சர்ச்சைக்குரியதாயிருந்தாலும் காலனித்துவ ஒடுக்குமுறையின் சங்கிலிகளில் இருந்து இந்தியாவை விடுவிப்பதற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை குறித்தது. இது சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த தீவிரமான பரிமாணத்தை சேர்த்தது. 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்திய அரசியல் களத்தில் நுழைந்தது ஒரு மாற்றமான தருணம். தென்னாப்பிரிக்காவில் தனது அகிம்சை, ஒத்துழையாமை அல்லது சத்தியாகிரகம் தத்துவத்தை செம்மைப்படுத்திய அவர் எதிர்ப்பின் ஒரு புதிய மற்றும் சக்தி வாய்ந்த முறையை அறிமுகப்படுத்தினார். காந்தி இந்திய சாதாரண மக்களுடன் எந்த தலைவரும் முன்பு செய்திராத வகையில் இணைந்தார். நாடு முழுவதும் பயணம் செய்து ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் சுதந்திர போராட்டத்தை ஒரு வெகுஜன இயக்கமாக மாற்றினார். விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் பெண்களை இந்த இயக்கத்தில் சேர அணிதிரட்டினார். சத்தியம், அகிம்சை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றில் அவர் அளித்த முக்கியத்துவம் ஒரு சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு ஒரு வலுவான தார்மீக மற்றும் நெறிமுறை அடித்தளத்தை வழங்கியது. இது ஒரு ஆயுதத்தையும் உயர்த்தாமல் அதன் சட்டபூர்வமான தன்மையை சவால் செய்தது. காந்தியுடன் ஜவஹர்லால் நேரு ஒரு முக்கிய நபராக உருவெடுத்தார். இந்தியாவின் முதல் பிரதமராக அவர் வரவிருந்தார். ஒரு கவர்ச்சியான மற்றும் நவீன தலைவரான நேரு ஒரு இறையாண்மை, சோசலிச, மதசார்பற்ற மற்றும் ஜனநாயக இந்தியாவை கற்பனை செய்தார். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை வடிவமைப்பதில் அவர் ஒரு முக்கிய பங்கை வகித்தார். மேலும் உலக அரங்கில் ஒரு சுதந்திரமான மற்றும் முற்போக்கான தேசத்தின் பார்வையை வெளிப்படுத்திய ஒரு சக்தி வாய்ந்த சொற்பொழிவாளர் ஆவார். காந்தியின் வெகுஜன ஈர்ப்பு மற்றும் நேருவின் நவீன கண்ணோட்டம் சர்தார் வல்லபாய் படேல் போன்றவர்களின் உறுதியான தலைமை ஆகியவற்றுடன் இணைந்து ஒரு வலிமையான சக்தியை உருவாக்கியது. அவர்கள் இயக்கத்தை அதன் முக்கியமான கட்டங்கள் வழியாக வழிநடத்தினர். சிக்கலான அரசியல் பேச்சுவார்த்தைகளை வழிநடத்தும் அதே வேளையில்